1 சாமுவேல் 30 அதிகாரம் 1 சாமுவேல் 30 அதிகாரம் முதல் 8 வசனங்களை வாசிப்போம். தாவீதும் அவன் மனுஷரும் 3ஆம் நாளிலே சிக்லாகுக்கு வந்து சேருகிறதற்குள்ளே அமிலேக்கியர் தென்புறத்து சீமையின் மேலும் சிக்லாக்கின் மேலும் விழுந்து சிக்லாக்கை கொள்ளையடித்து அதை அக்கினியால் சுட்டி எரித்து அதிலிருந்த ஸ்திரீகளாகிய சிறியவர்களையும் பெரியவர்களையும் சிறைப்பிடித்து ஒருவரையும் கொன்று போடாமல் அவர்களை பிடித்து கொண்டு தங்கள் வழியே போய்விட்டார்கள். தாவீதும் அவன் மனுஷரும் அந்த பட்டணத்திற்கு வந்தபோது இதோ அது அக்கினினால் சுட்டெரிக்கப்பட்டது என்றும் தங்கள் மனைவிகளும் தங்கள் குமாரரும் தங்கள் குமாரத்திகளும் சிறைப்பிடித்து கொண்டு போகப்பட்டார்கள் என்றும் கண்டார்கள். அப்பொழுது தாவீதும் அவனோடு இருந்த ஜனங்களும் அழுகிறதுக்கு தங்களில் பலன் இல்லாமல் போகும் மட்டும் சத்தமிட்டு அழுதார்கள். தாவீதின் 2 மனைவிகளாகிய எஸ்ரேல் ஊராளான ஆகினோவாவும் கர்மேல் ஊராளான நாபாலின் மனைவியாய் இருந்த அபிகாயிலும் சிறைப்பிடித்து கொண்டு போகப்பட்டார்கள். தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். சகல ஜனங்களும் தங்கள் குமாரர் குமாரத்திகள் நிமித்தம் மன கிளேசமானதினால் அவனை கல்லெறிய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள். தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான். தாவீது அமிலேக்கின் குமாரனாகிய அபியாத்தார் என்னும் ஆசாரியனை நோக்கி ஏபோத்தை என்னிடத்தில் கொண்டு வா என்றான். அபியாத்தார் ஏபோத்தை தாவீதிடத்தில் கொண்டு வந்தான். தாவீது கர்த்தரை நோக்கி நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா, அதை பிடிப்பேனா என்று கேட்டான். அதற்கு அவர் அதை பின்தொடர், அதை நீ பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் என்றார். இன்றைக்கு என்னுடைய செய்தி நாம் தொடர் செய்தி புது வருஷத்திலிருந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். இது சுதந்திரித்துக் கொள்ளக்கூடிய நேரம் என்கின்ற செய்தியிலிருந்து இந்த செய்திகள் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. நம்முடைய சுதந்திரங்களை சுதந்திரித்துக் கொள்ள நேரம் இது. அதன் கீழாக இன்றைக்கு நான் பேசவிருக்கிற தலைப்பு நம்முடைய கடைசி வாசித்த வசனத்தில் இருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது. சகலத்தையும் திருப்பிக் கொள்ளக்கூடிய நேரம் இது. சகலத்தையும் திருப்பிக் கொள்ளக்கூடிய நேரம் இது. எல்லாரும் சொல்லுங்க, சகலத்தையும் திருப்பிக் கொள்ளக்கூடிய. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீங்கள் எழுந்ததை அனைத்தையும், நீங்கள் எழுந்த சகலத்தையும் திருப்பிக் கொள்ளக்கூடிய நேரம் இது. இன்னொருத்தர் பார்த்த அதே வார்த்தைகளை சொல்லுங்க, நீங்கள் எழுந்தது எல்லாவற்றையும் அனைத்தையும் சகலத்தையும் திருப்பிக் கொள்ளக்கூடிய நேரம் இது. நீங்கள் எதை எழுந்தீர்கள் எனக்கு தெரியாது, எவ்வளவு எழுந்திருக்கிறீர்கள் எனக்கு தெரியாது. ஆனால் கர்த்தர் என்னை ஒரு தீர்க்க தரிசன வார்த்தையோடு தீர்க்க தரிசன அபிஷேகத்தோடு அனுப்பி எழுந்ததை எல்லாம் நீங்கள் திரும்பி பெற்றுக்கொள்ள போகிறீர்கள். உங்களுக்கு மீண்டுமா எதெல்லாம் நீங்கள் தொலைத்தீர்களோ, எதெல்லாம் நீங்கள் எழுந்தீர்களோ சகலத்தையும், உங்கள் சுகம், உங்களுடைய மதிப்பு, உங்களுடைய மரியாதை, உங்களுடைய வெட்கம், மானம் எல்லாம் நீங்கள் எழுந்திருக்கிறீங்களே, கர்த்தர் அதை முழுமையாக சகலத்தையும் உங்களுக்கு திருப்பிக் கொள்ள போகிறார். பெற்றுக்கொள்ளுங்க. விசுவாசிக்கிறவர்கள் அதை பெற்றுக்கொள்வீர்கள். என்னெல்லாம் நீங்கள் எழுந்திருக்கிறீர்களோ, வாழ்க்கையில் பணத்தை எழுந்திருக்கலாம், மதிப்பை எழுந்திருக்கலாம், சந்தோஷத்தை எழுந்திருக்கலாம், பிள்ளைகளை எழுந்திருக்கலாம், ஆஸ்திகளை எழுந்திருக்கலாம், வீடுகளை எழுந்திருக்கலாம், காருகளை எழுந்திருக்கலாம். கர்த்தர் சொல்கிறார், மீண்டுமாய் அதை உங்களிடத்தில் வந்து சேரும். சகலத்தையும் திருப்பிக் கொள்ளக்கூடிய நேரம் இது. உன் வாழ்க்கையில் தேவன் கொடுக்கக்கூடிய அபிஷேகம் எல்லாவற்றையும் மீண்டுமாய் பெற்றுக்கொள்ளக்கூடிய அபிஷேகமாய் இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் வருகிறது. தேவன் உங்களை அவ்வரிவிதமாய் வல்லமையாய் நிறைத்து நீங்கள் அந்த வல்லமையின் கீழ் வரும்போது என்னெல்லாம் பிசாசு இடத்திலிருந்து பற்றி கொண்டானோ, எடுத்துக்கொண்டானோ, அதையெல்லாம் அவனுடைய எல்லைக்குள் சென்று அவனுடைய முற்றிலுமாக அவர் எடுத்த ஒவ்வொன்றையும் நீங்கள் சூறையாடி அவரை நிர்மூலமாக்கி கொள்ளை பொருளாக தேவன் உங்களுக்கு அநேக ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆஸ்தி உங்களை திரும்ப வருகிறதுங்க. உன் ஆஸ்தி உன்னை நோக்கி திரும்பி வருகிறது. இழந்த உங்களுடைய வீடுகள் திரும்பி வருகிறது. என்னெல்லாம் இந்த வாழ்க்கையில் நீங்கள் எழுந்திரியோ, கர்த்தர் அதை மீண்டுமாய் திருப்பிக் கொள்ள கொடுக்க போறார். உங்களுக்கு அபரிவிதமாய் கொடுக்க போகிறார். ஆமென். அதுதான் இந்த வசனங்கள் சொல்கிறது. தாவீதை குறித்து நான் அதிகமாய் பேச விரும்புகிறேன். காரணம், அவன் தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்ற மனிதன் என்று தேவனை சாட்சிட்டார். The reason I love to talk about David
is because he is a man after God's own heart. தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்றவன் என்று வேதம் சொல்கிறது. தாவீதை குறித்து பேசுவது நான் விரும்புகிறேன். காரணம், தேவன் எல்லா பிரச்சனைகளுக்கு எதிராய் அவரை தெரிந்து கொண்டார். எல்லா பிரச்சனைகளை எதிர்த்து அதற்கு எதிராய் அவரை தேவன் தெரிந்து கொண்டார். அவருடைய குடும்பத்தில் தாவீது புறக்கணிக்கப்பட்ட ஒரு சகோதரனாய் இருந்தான். ஈசாயின் 8வது குமாரனாய் இருந்தான். ஆனால் அவன் தகப்பன் அவனை விரும்பவில்லை. சோகமான ஒரு சூழ்நிலை. தன் சொந்த தகப்பனால் அவன் நேசிக்கப்படவில்லை. நேசமும் பாசமும் இல்லாத தகப்பனுடைய நேசமும் பாசம் இல்லாமல் வளர்ந்த ஒரு மகன் அவன். சகோதரர்களால், அவருடைய சகோதரர்களால் அரவணைக்கப்படாத ஒரு மனிதனாய் அவன் வளர்ந்து வந்தான், வாழ்ந்து வந்தான். சற்று யோசிப்போம். ஈசாயின் 8வது குமாரன், அதாவது கடைசி பிள்ளை. பொதுவாக எல்லா குடும்பங்களில் கடைசி பிள்ளை அதிகமாய் செல்லம் கொடுத்து வளர்ப்போம். கரெக்டுங்களா? அதாவது வழக்கமான குடும்பங்களில் பொதுவாக கடைசி குட்டியின் மீது அதிகமான பாசத்தையும் அதிகமான அன்பையும் அதிகமான அக்கறையும் கொட்டி வளர்த்து அவங்க சில நேரத்தில் பாழாக்கி விடுகிறோம். அதுவும் உண்மை. Some of the youngest ones are the spoilt brats of the family. உங்களுக்கு எப்படி தெரியும் பாஸ்டர்? நானும் அதில் ஒருத்தன். என்னுடைய குடும்பத்தில் நான் 7வது பிறந்தவன், கடைசி. கொஞ்சம் இல்லை, நீண்ட காலத்திற்கு பிறகு எதிர்பாராத நேரத்தில் நான் பிறந்தேன். வருவதற்கு கொஞ்சம் தாமதம் எடுத்தேன். வந்த பிறகு அவ்வளோ தாமதம் ஆனதுனால என்னுடைய 5 அண்ணன்மார்களும் என்னுடைய அக்காவும் என்னுடைய தாயும் தகப்பனும் கட்டுக்கடங்காத விதத்தில் பாசத்தையும் அன்பையும் கொட்டி என்னை அப்படியே ஸ்பாயில் பண்ணிட்டாங்க. பேம்பர்ட் பிராட் என்று சொன்னால் அது நான் தாங்க. நான் எதையெல்லாம் இஷ்டப்பட்டேனோ அதை வாங்கி கொடுத்துருவாங்க. அவங்ககிட்ட இருக்கிறதோ இல்லை, அது 2வது விஷயம். விருப்பப்பட்டது அனைத்தும் என்னுடைய சகோதரர்கள் எனக்கு செய்தார்கள். தங்கள் திராணிக்கு மேல செய்தார்கள். எப்பொழுதெல்லாம் இந்த விபத்துக்குள் சிக்கும் போது அவர்களுடைய எல்லா உள்ளங்கள் உடைந்து போகும். ஆனால் இந்த மனிதனுக்கு, தாவீதுக்கு அப்படிப்பட்ட ஒரு பாக்கியம் கிடைக்கவில்லை. சொந்த தகப்பன் அவரை நேசிக்கவில்லை. ஆக்சுவலா அவரை முற்றிலுமாய் வெறுத்தார். சகோதரர்களை இவரை வெறுத்தார்கள். பாசத்திற்கு இருக்கக்கூடிய ஒரு பிள்ளை பாசம் இல்லாமல் வந்திருக்கிறார். புறக்கணிக்கப்பட்ட இந்த மனிதன், ஆனால் தேவன் அவருக்கென்று, அவருடைய வாழ்க்கைக்கென்று ஒரு திட்டம் வைத்திருந்தார். நான் சொல்கிறேன், உங்களுடைய வாழ்க்கையில் சிலர் இருக்கலாம், என்னுடைய தகப்பனுடைய அன்பு நான் இழந்திருக்கிறேன் என்று சொல்லலாம். உங்களை ஏமாற்றின ஒவ்வொரு தகப்பனுக்கும் உங்களை அரவணைக்கக்கூடிய ஒரு தகப்பன் இருக்கிறார். உங்களை தவறாய் நடத்தின ஒவ்வொரு தகப்பனுக்கும் அற்புதமாய் நடத்தக்கூடிய ஒரு பரலோக தகப்பன் உண்டு. உங்களுடைய கண்ணீருக்கு காரணமாய் இருந்த ஒவ்வொரு தகப்பனுக்கும் கண்ணீரை துடைக்கிற தகப்பன் ஒருவர் இருக்கிறார். உங்களுடைய உள்ளத்தை உடைத்த ஒவ்வொரு தகப்பனுக்கு உங்களுடைய உள்ளத்தை ஆற்றி தேற்றி மீண்டுமாய் உங்களுக்கு சமுதாயத்தில் ஒரு அந்தஸ்தை கொடுக்கக்கூடிய தகப்பன் இருக்கிறார். எந்த தகப்பன் உங்களை ஏமாற்றினாரோ அந்த தகப்பனுடைய ஸ்தானத்தில் நின்று உங்களை உயர்த்தக்கூடிய, உங்களை தலையாக்கக்கூடிய தகப்பன் நம் மத்தியில் இருக்கிறார். அவர் நாமம் யெகோவா தேவன். ஹல்லேலூயா. ஒருவேளை உங்களுடைய சொந்த தகப்பனால் புறக்கணிக்கப்பட்டிருக்கலாம், அன்பில்லாமல் வந்திருக்கலாம். ஆனால் இந்த நாளில் கர்த்தர் சொல்கிறார்,
உன்னுடைய தகப்பன் என்ன செய்தார் அதை குறித்து கவலைப்படாதே. உன்னை நான் தான் உலகத்திற்கு அனுப்பினேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், ஏற்ற காலத்தில் என் அன்பை விளங்க பண்ணினேன், உன்னை ரட்சித்தேன், மீட்டேன், என்னுடைய சொந்த ரத்தத்தை சிந்தி நீர் என்னுடையவள், பரலோகத்தின் குடிமகள் நீர், பரலோகத்தின் குடிமகன் நீர் என்று சொல்லி உனக்கு அந்தஸ்தும் ஸ்தானத்தையும் கொடுத்து என்னுடைய பரலோகத்தில் என்னுடைய சிங்காசனத்தில் உன்னை அமர வைத்திருக்கிறேன். இந்த அளவுக்கு நான் உன்னை நேசிக்கிறேன். எந்த அளவுக்கு? உனக்கு என்னுடைய சொந்த ரத்தத்தை சிந்தி கல்வாரி சிலுவை நான் உயிரை கொடுத்து 3ஆம் நாள் உன்னை ரட்சிக்க நான் உயிரோடு எழுந்தேன். என்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக நான் உயிரோடு எழும்பவில்லை, உன்னை காப்பாற்றுவதற்கு நான் உயிரோடு எழுந்திருப்பேன். நான் அதற்காக தான் இந்த உலகத்திற்கே நான் வந்தேன், மனிதனாய் பிறந்தேன், உன்னை மீட்டெடுக்கவே. அல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நான் மதிப்புள்ளவள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருவேளை அவனுடைய தகப்பன் அவனை வெறுத்திருக்கலாம், அவனை அற்பமாய் எண்ணி ஆடுகளை மேய்க்கும்படியாக அவனை நிலத்திற்குள் அனுப்பிவிட்டார்கள். பெத்லஹேம் மலைகளிலே இந்த ஆடுகளை மேய்த்து மிக மட்டமான, மதீனமான, மிக சாதாரணமான, அற்பமான வேலை காரியங்களை செய்து கொண்டிருந்தார் தாவீது. அவன் மதிப்பற்ற ஒரு பிள்ளை என்று கருதுறதுனாலே, அவர்கள் எண்ணுதனாலே அவனுடைய சகோதரர்களுக்கு ஓடுகிறதும் வருகிறதும் போகிறதும், அவர்களுக்கு செய்தி அனுப்புகிறதும், அவர்களிடத்திலிருந்து செய்தி கொண்டு வந்து தகப்பனிடத்தில் கொடுக்கிறதும், அந்த வேளையில் மிக மட்டமான வேலைகளை செய்து கொண்டிருந்தான். செய்தி தூதராக அவன் இங்கும் அங்குமாய் ஓடிக்கொண்டிருந்த வேளையில் கர்த்தர் அவருக்கென்று ஒரு திட்டத்தை வைத்திருந்தார். எரேமியா 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் வாசிக்கிறது போல தேவன் எரேமியாவை நோக்கி சொன்னான், உன் தாயின் வயிற்றில் உருவாக்கப்படும் முன்னே உன்னை நான் அறிந்தேன், உன் தாயினுடைய கருவில் நீ உருவாக்கும் முன்னே உன்னை பிரித்தேன், உன்னை பரிசுத்தம் பண்ணினேன், ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசி என்று நியமித்தேன், கட்டளையிட்டேன் என்று தேவன் சொல்கிறார். அப்படி என்றால் என்னுடைய வெற்றிக்கு காரணம் என்னுடைய ஜெபம் அல்ல. நீங்க அந்த கூற்றை நீங்க படித்திருக்கலாம், ஜெபமே ஜெயம் என்று. ஆனால் என்னுடைய ஜெயத்திற்கு காரணம் என் ஜெபம் அல்ல. நான் ஜெயித்ததற்கு காரணம் கர்த்தர் என்னை அறிந்தார், கர்த்தர் என்னை பிரித்தார், கர்த்தர் என்னை பரிசுத்தம் பண்ணி எல்லா ஜாதிகளுக்கு என்னை ஒரு ஊழியக்காரனாக ஏற்படுத்தியிருக்கிறதுனால, கட்டளையிட்டிருக்கிறதுனால தான் நான் வெற்றி பெற்றவன். ஹல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையில் உங்கள் ஜெபத்து நிமித்தமாக நீங்கள் வெற்றி பெறவில்லை. தேவன் சொல்கிறார், உலக தோற்றத்துக்கு முன்பாக உன்னை நான் தெரிந்து கொண்டேன், உன்னை நான் பரிசுத்தம் பண்ணி என்று சொல்லும் போது உன்னை எனக்கென்று நான் பிரித்தேன். ஹல்லேலூயா. எல்லோரும் கரங்களை வைத்து சொல்லுங்க, நான் கர்த்தருக்கென்று பிரிக்கப்பட்டவன். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க நீங்க கர்த்தருக்கென்று பிரிக்கப்பட்டவர்கள்? ஓ ஹல்லேலூயா. உங்களுடைய அந்தஸ்து தனிங்க, உங்களுடைய நிலைமை வித்தியாசமாக இருக்கிறது. நீங்கள் மேம்பட்டவர்களாக இருக்கிறீர்கள். உங்களுடைய மதிப்பு வார்த்தைகளால் விவரிக்க முடியாது. காரணம், நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கொள்ளை பொருளாக தேவனுடைய ராஜ்யத்தில் சேர்க்கப்பட்டவர்களாக இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. Glory to God. நான் தேவனுக்கு சொந்தமானவன். உலகத்தில் மக்கள் உங்களை வெறுத்திருக்கலாம், உலகத்தில் மக்கள் உங்களை குறித்து இழிவாய் பேசியிருக்கலாம், உங்களை தவறாக நடித்திருக்கலாம், அவளுக்கு ஒரு தூதரை சொல்கிற ஒரு மனுஷனாய் பயன்படுத்தியிருக்கலாம், செய்தியை கொண்டு வருகிற போகிற ஒரு மனுஷனாய் பயன்படுத்தியிருக்கலாம், மட்டமான வேலைகளை செய்ய வைத்திருக்கலாம். ஆனால் தேவன் சொல்கிறார், உனக்குள் ஒரு மிகப்பெரிய நோக்கத்தை நான் வைத்திருக்கிறேன். அந்த நோக்கத்தை ஏற்ற காலத்தில் வெளிப்படுத்தி அதற்கென்று உன்னை அபிஷேகித்து இந்த உலகத்துக்கு ஒரு ஆசீர்வாதமாய் நான் வைப்பேன். உன் பேரை சொன்னால் நீ என்னுடையவன் என்று உலகமே சொல்லக்கூடிய அளவுக்கு நான் உயர்த்துவேன். My God, I feel the anointing in you today. Hallelujah. Hallelujah. புறக்கணிப்பை குறித்து நீ கவலைப்படாதே. உங்களை யாரெல்லாம் புறக்கணித்தார்களோ கர்த்தர் உங்களை அரவணைத்திருக்கிறார், கர்த்தர் உங்களை அரவணைத்திருக்கிறார், கர்த்தர் உங்களை அவருக்கென்று தெரிந்து கொண்டார். Hallelujah. நான் சொல்கிறேன், நீங்கள் பரலோகத்தின் ரகசிய பொக்கிஷம். ஓ எஸ்,
You are God's secret weapon in this world today. இந்த உலகத்தில் நீங்கள் தேவனுடைய ரகசிய ஆயுதமாய் இருக்கிறீர்கள். ஆமென். எல்லாரும் சொல்லுங்க, நான் தேவனுடைய பொக்கிஷமாய் இருக்கிறேன். தேவனுக்கு சொந்த ஜனமாய் நாம் இருக்கிறோம். ஹalleluya, ஹalleluya. நீங்கள் தேவனுக்கு சொந்தமானவர்கள். பிரியமானவர்களே, கர்த்தர் சொல்கிறார், நீங்கள் இங்கே இருப்பதற்கு காரணம் நான் அதை சித்தம் கொண்டேன். ஹalleluya. உங்கள் தாய் தகப்பனுடைய இணைப்பினால் நீங்கள் வரவில்லை, கர்த்தருடைய சித்தத்தினால் நீங்கள் வந்திருக்கிறீர்கள். ஹalleluya, 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 ஹalleluya. பல கோடிக்கணக்கான அந்த ஸ்பெர்ம் செல்ஸ் உங்களுடைய தாயினுடைய கருவை தாக்கின பொழுது, ஆனால் அதில் உங்களுடைய செல் மட்டும் விசேஷமாய் கர்த்தர் தெரிந்து கொண்டு அந்த பல கோடி செல்கள் மத்தியில் உன் செல் பிறக்க வைத்தார். You outswam millions of sperm cells to be the one cell that God said, you are the one. Hallelujah, hallelujah. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீங்க தான் அந்த நபர். நீங்க தான் அந்த நபர். தேவன் குறிவைத்த நபர் நீங்க தான். தேவன் தெரிந்து கொண்ட நபர் நீங்க தான். தேவன் ஆசீர்வதித்த நபர் நீங்க தான். தாயின் கருவில் நீர் உருவாக்கின போது ஆசீர்வாதத்தோடு உண்டாக்கப்பட்டீர்கள். செழிப்பா இருக்கும்படி கர்த்தர் உன்னை காயின் வயிற்றில் உருவாக்கப்படும் முன்னே அவர் அறிந்தது மட்டுமல்ல, உன்னை ஆசீர்வாதமாய் மாற்றி விட்டார். ஆசீர்வாதத்தை தவிர வேறு ஒன்றால் என்னால் இருக்கவே முடியாதுங்க. உலகத்திற்கு நீங்கள் ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள். உங்கள் குடும்பத்திற்கு நீங்கள் ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள். உங்களுடைய ஊழியத்தில் நீங்கள் ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள். உங்களுடைய பட்டணத்தில் நீங்கள் ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள். நீங்கள் எங்கே சென்றாலும் ஆசீர்வாத மக்களாய் இருப்பீர்கள். Good God Almighty. பிழைத்துக்கொள் என்று நான் சொன்ன மாத்திரத்தில் நீ பிழைத்துக் கொண்டார். காரணம், ஒரு வியாதியோ, ஒரு நோயோ, ஒரு துன்பமோ, ஒரு விபத்தோ உன்னை அழிக்காதபடிக்கு நான் உன்னை காத்துக் கொண்டேன். ஹalleluya. நீ பிழைத்துக்கொள் என்று நான் சொன்ன மாத்திரத்தில் நீ பிழைத்துக் கொண்டாய். எந்த விபத்து உங்களை அழைக்க முடியாதுங்க. கர்த்தர் சொன்னார், ஏன் அதை உங்களை அழைக்கவில்லை? காரணம், நான் உன்னை தீர்மானித்தேன். அப்படி என்றால் நீங்கள் தேவனுடைய தீர்மானமாய் இந்த உலகத்தில் நடை போட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். You are God's walking will. தேவனுடைய நடமாடும் சித்தமாய் இருக்கிறீர்கள். ஹalleluya. சொல்லுங்க, நான் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன். தேவனுடைய தீர்மானமாய் நான் இருக்கிறேன். நான் தேவனுடைய நடமாடும் சித்தமாய் இருக்கிறேன். அப்போ பாருங்க, நீங்க ஒரு சாதாரணமான பிறவி அல்ல, நீ ஒரு அசாதாரணமான பிறவி. காரணம், நீங்கள் தேவனுடைய சித்தமாய் இருக்கிறீர்கள். இந்த பூமியில் நடக்கிற, உட்காருகிற, தூங்கிக் கொண்டிருக்கிற, விழித்துக் கொண்டிருக்கிற, வேலை செய்து கொண்டிருக்கிற, ஊழியம் செய்து கொண்டிருக்கிற, ஜெபித்துக் கொண்டிருக்கிற தேவ சித்தமாய் இருக்கிறீர். You are the walking will, the sleeping will, the talking will, the dancing will, the praising will, the praying will. You are God's will to the earth. Hallelujah. வேறுபட்டவனாய் இன்றைக்கு நான் வந்திருக்கிறேன். காரணம், தேவன் அவ்விதமான ஒரு அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறார். அவர் சொல்கிறார், என்னுடைய தீர்மானத்தின் விளைவு நீதான். எல்லாரும் சொல்லுங்க, நான் தேவனுடைய தீர்மானத்தின் விளைவாய் இருக்கிறேன். இனி ஒரு நாளும் நான் ஒரு விபத்துன்னு சொல்லாதீங்க. கர்த்தருடைய தீர்மானத்தின் சித்தத்தின் விளைவு, விபத்து அல்ல, விளைவு. ஆமென். தேவனுடைய சித்தத்தின் விளைவு நான். எல்லாரும் சொல்லுங்க, அதை தேவனுடைய தீர்மானத்தின் விளைவு நான். நான் ஒரு விபத்து அல்ல, தேவனுடைய தீர்மானத்தின் விளைவாக நான் இருக்கிறேன். ஆகவே என்னை பார்த்தால் என் தகப்பனை நீங்கள் பார்த்து விட்டீர்கள். Good God Almighty. தாவீதை குறித்து தேவன் கொடுத்த சாட்சி, என்னுடைய இருதயத்திற்கு ஏற்ற மனுஷன் என்று சொன்னார். கவனிங்க, தாவீதை தேவன் ஒரு மனுஷனாய் அழைத்தார். எப்பொழுது? அவன் ஒரு வாலிப பையனாய் இருக்கும் போது தேவன் அவரை ஒரு மனுஷன், வளர்ந்த ஒரு மனுஷனாய் அழைக்கிறார். காரணம் என்ன? இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல் அழைக்கிற தேவன் நம்முடைய தேவன்.
ஆகவே நீ பார்க்கும்போது அவன் ஒரு சிறு பையனாய் காணப்படலாம், ஆனால் தேவன் சொல்கிறார் அந்த பையனுக்குள் மனுஷனை நான் காண்கிறேன். ஏனென்றால் நான் அழைத்தால் பையன் மனுஷனாய் மாறுவான். You're not ready for that. You're not ready for that level of power. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, என் தோற்றத்தை வைத்து என்னை எடை போதாதீங்க. பார்ப்பதற்கு பையனை போல் தெரியலாம், ஆனா நான் மனுஷன், ராஜவாரம் பெற்ற மனுஷன், அதிகாரம் பெற்ற மனுஷன். தேவனுக்கு நன்றாக தெரிந்த ஒரு காரியம், அவர் ஒரு வார்த்தை சொல்லுவாரானால் அப்படி அது ஆகும். ஆகவே என் இருதயத்திற்கு ஏற்ற மனுஷன் என்று சொன்ன மாத்திரத்தில் பையன் மனுஷனாய் மாறக்கூடிய வல்லமை தேவனிடத்தில் இருக்கிறதுங்க. ஹல்லேலூயா. ஆகவே உலகம் உங்களை என்ன கூப்பிட்டாலும் அது குறித்து கவலைப்படாதீங்க. உங்களை கருப்பின்னு கூப்பிடலாம், கருப்பென்னு கூப்பிடலாம், குண்டனும் கூப்பிடலாம், குட்டனும் கூப்பிடலாம். உலகம் நமக்கு கொடுக்கக்கூடிய டைட்டில்ஸை வச்சு நம்ம வாரதில்லை. கர்த்தர் சொல்கிறார் என்னுடைய எதிர்த்துக்கு ஏற்ற மனுஷன். ஓ காட், நான் தேவனுடைய மனுஷனாய் இந்த உலகத்தில் இருக்கிறேன். ஒரு தாய் தன் பையனை பார்த்து யாபேஸ் என்று சொன்னாள், வேதனை தரக்கூடியவன் என்று சொன்னான். கர்த்தர் அவனை பார்த்து நீ யாபேஸ் அல்ல, உலகத்திற்கு நீ வேதனை கொடுக்கிறவன் அல்ல, உலகத்திற்கு நான் ஆசீர்வாதமாய் உன்னை வைப்பேன், உன்னிமித்தமாய் பல கோடி குடும்பங்கள் பிழைக்கும். ஓ ஹல்லேலூயா. ஒருவருடைய பெயரை அவர் கேட்டார். அவர் சொன்னார் யாக்கோபு. என் தாய் எனக்கு வைத்த பேர் யாக்கோபு. எத்தனை ஏமாற்றக்காரனாய் தான் இத்தனை நாட்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். அப்போ அவர் பார்த்து சொன்னார், யார் சொன்னது நீ ஒரு எத்தன் என்று? உன்னுடைய பேர் யாக்கோபு அல்ல, உன்னுடைய பேர் இஸ்ரவேல். இஸ்ரவேல் என்று சொன்னால் தேவனுடைய இளவரசன். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, நான் தேவனுடைய இளவரசன், இளவரசி. ஓ ஹல்லேலூயா. பக்கத்துல தொட்டு சொல்லுங்க, நான் தேவனுடைய இளவரசன், இளவரசி. Yes, yes, yes. I feel an anointing. You have a king's anointing today. Walk in that kingly anointing. Oh, ராஜாவின் அபிஷேகம் உங்கள் மீது இருக்கிறது, ராணியின் அபிஷேகம் உங்கள் மீது இருக்கிறது. நடை போடுங்க, ராஜாவை போல் பேசுங்க, ராஜாவை போல் பாருங்க, ராஜாவை போல் காட்சியலுங்க, ராஜாவை போல் சிந்திங்க, ராஜாவை போல் வாழுங்க. எப்பொழுதெல்லாம் தேவன் நம்மிடத்தில் பேசுகிறாரோ நம்முடைய மனது அதை கிரகித்துக் கொள்ள முடியாது. காரணம், நாம் நம்முடைய சரித்திரத்தோடு வரலாற்றோடு மல்யுத்தம் போராடி கொண்டிருக்கிற வேளையில் உன்னுடைய முடிவை குறித்த தீர்க்க தரிசனங்கள் கர்த்தர் சொல்கிறார். கவனிங்க, நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர்? நாம் நம்முடைய கடந்த காலத்தோடு நம்முடைய சரித்திரத்தோடு வரலாற்றோடு நாம் போராடி கொண்டிருக்கிற வேளையில் உன்னுடைய எதிர்காலத்தை குறித்து உன் முடிவை குறித்து அவர் பேசுகிறார். உன் முடிவு மகத்துவம். உலகத்திலே நீ அற்பமா எண்ணப்படலாம், ஆனால் உனக்குள் மகத்துவம் இருக்கிறது. உன் தகப்பன் உன்னை வெறுத்திருக்கலாம், உன் சகோதரர்கள் உன்னை வெறுத்திருக்கலாம், உன்னை அப்பமா எண்ணிருக்கலாம், ஆனால் கர்த்தர் சொல்கிறார் உனக்குள் மகத்துவம் இருக்கிறது. உனக்குள் உலகத்தை ஆசீர்வதிக்கக்கூடிய, உலகத்தை பாதிக்கக்கூடிய, உலகத்தை தாக்கக்கூடிய, உலகத்தை மாற்றக்கூடிய செல்வாக்கு உங்களுக்குள் இருக்கிறது. ஆமென். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்கள் செல்வாக்குள்ளவர்கள். When you walk you can make an impact. When you walk you can make an impact. நீங்கள் நடந்தால் பாதிப்பை ஏற்படுத்த முடியும். ஹல்லேலூயா. நான் சொல்கிறேன், நீங்கள் அந்த இடத்திற்கு செல்லாத வரைக்கும் பிசாசனுடைய ஆட்டம் அங்க நடந்திருக்கும். ஆனால் நீங்கள் சென்ற பின் பிசாசனுடைய ஆட்டம் திண்டாட்டமாய் மாறிவிடும். ஏனென்றால் நீங்கள் அந்த இடத்துல நுழைந்தால் பிசாசனுடைய சூழ்ச்சிகள், பிசாசனுடைய எல்லா விதமான வேலைகள் முற்றிலுமாய் அழிக்கப்படும். Until you get to a place, everything might be under confusion. But when you step in, God will command peace. Oh, you're not ready for that.
You're not ready for that. நீங்கள் எங்கே சென்றாலும் குழப்பமான சூழ்நிலையை நீங்கள் சாந்தமாய் மாற்றுவீர்கள். Hallelujah. Hallelujah. தேவன் பேசும்போது நம்முடைய புத்திக்கு அப்பாற்பட்டது. காரணம், நீங்கள் தற்காலிகமாய் நிகழ்காலமாய் நடந்து கொண்டிருக்கிற காரியத்தை குறித்து நீங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறீர்கள். அவர் வருங்கால ஆண்டுகளை குறித்து தீர்க்க தரிசனமாய் பேசிக் கொண்டிருக்கிறார். நமக்கு எரிச்சல் ஆகிறது. ஆண்டவரே, எனக்கு ஒரு வேலை கொடுங்க, நான் கேட்டிருக்கிறேன், உலகத்தை உன் மூலமாய் ஆசீர்வதிக்க போகிறேன், உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன், உன் பேரை நான் பிரஸ்தாபப்படுத்துவேன், உன்னை ஆசீர்வதிக்கிறவர்கள் நான் ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்கள் நான் சபிப்பேன், உனக்குள் பூமியின் எல்லா வம்சங்கள் பிழைக்கும். ஆண்டவரே, பூமியின் வம்சங்கள் விட எனக்கு ஒரு பிள்ளையே இல்லை, அப்போ எங்க வம்சம் வருது? ஒரு மகன் பெறக்கூடிய சக்தி இல்லை எனக்கு. நீங்க பூமியின் வம்சம் எல்லாம் எப்படி ஆண்டவரே? முதலாவது எனக்கு ஒரு வாரிசு வேணும். வம்சத்தை பத்தி பேசுறாங்க, முதலாவது ஒரு வாரிசு கொடு. ஆனால் கர்த்தர் எப்பொழுதுமே உன்னை பார்க்கும்போது அவர் வித்தியாசமாய் பார்க்கிறார். நாம் எப்படி பார்க்கிறோம்? ஒரு விதை எடுத்தால், நான் விதை உங்களுக்கு முன்பாக காண்பிப்பேன், ஆனால் நீங்கள் என்ன சொல்வீர்கள்? உதாரணமாய் ஒரு ஆப்பிள் விதை நான் வைத்திருக்கிறேன், ரைட்டுங்களா? அதை காண்பிக்கும் போது நீங்கள் என்ன சொல்வீர்கள்? விதை. கரெக்டுங்களா? எத்தனை பேர் வேற விதமா பேசுவீங்க? விதையை வேற ஏதாவது அழைப்பீங்களா? இல்லை, விதையை தான் அழைப்பீர்கள். ஆனால் கர்த்தர் அப்படி இல்லை. அவர் ஒரு விதையை பார்க்கும்போது, உன்னை நான் கேட்டேன், இப்போ நீங்க சொன்ன வார்த்தை இது ஒரு விதை என்று சொன்னீர்கள். ஆனால் கர்த்தர் பார்க்கும்போது விதை அல்ல, இது காடு என்று சொல்கிறார். You didn't get it. நீங்கள் ஒரு விதை அல்ல, தேவனுடைய காடாய் இருக்கிறீர்கள். You are not a seed, you are a forest. நீங்கள் ஒரு தோப்பாய் இருக்கிறீர்கள். ஒரு விதை அல்ல, நான் ஒரு காடு. Hallelujah. ஏனென்றால் உங்களுக்குள் தேவன் ஒரு மிகப்பெரிய சந்ததியை பார்க்கிறார். உன்னை பார்க்கும் போது உனக்குள் ரட்சிக்கப்படக்கூடிய ஆயிரக்கணக்கான, லட்சக்கணக்கான, கோடிக்கணக்கான வாரிசுகள் உனக்குள் காண்கிறார். Oh God. ஆகவேதான் ஆபிரகாமை பார்த்து சொன்னார், உனக்கு வாரிசில்லை என்று நீ என்கிறாய், நீயே ஒரு வம்சத்தை சுமந்து கொண்டிருக்கிறாய். சாரால் பெற்றிருக்க வேண்டிய அவசியம் இல்லை, உனக்குள் அது இருக்கிறது. ஆற்றல் இல்லாதவன், அவரை பார்த்து கர்த்தர் சொல்றார், உனக்குள் ஜாதிகள் இருக்கிறது. ஹலோ, நீ ஒரு விதை அல்ல, நீ ஒரு காடு, ஒரு தோப்பு. ஜீசஸ். ஆனா நாம் என்ன செய்யறோம்? ஆண்டவரே, எனக்கு வேலை இல்லை, எனக்கு ஒரு ஏற்ற துணை எடுக்கல, எனக்கு 32 வயசு ஆயிடுச்சு, எனக்கு 35 ஆயிடுச்சு, நான் என்ன பண்ணட்டும்? நானும் எல்லா இடத்துலையும் தேடி இருக்கிறேன், ஜெபித்திருக்கிறேன், எனக்கு வேலை கிடைக்கல, எனக்கு வீடு கட்டுறதுக்கு வசதி இல்லை, கார் வாங்குறதுக்கு வசதி இல்லை. நான் கேட்கறதெல்லாம் தற்காலிகமான காரியங்கள். ஆனால் கர்த்தர் உங்களை பார்த்து, உங்களுடைய வருங்காலத்தில் நீங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்க போகிறீர்கள், நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள், அதை குறித்து தீர்க்க தரிசனமாய் சொல்கிறதுனாலே நாம் சோர்ந்து போகிறோம். காரணம், நம்முடைய நிகழ்கால வாழ்க்கையை பார்க்கும்போது இப்படிப்பட்ட தீர்க்க தரிசனம் நிறைவேறக்கூடுமா என்று நீங்கள் யோசிக்கலாம். ஆனால் நான் உங்களை பார்த்து சொல்கிறேன், ஒருவேளை உங்களுடைய எதிர்கால ஆண்டுகளை குறித்து கர்த்தர் தீர்க்க தரிசனத்தை சொல்லியிருப்பாரானால், உங்களுடைய நிகழ்காலத்தை குறித்து நீங்கள் கவலைப்படாதீர்கள். காரணம், ஒன்றும் உங்களை தடை பண்ண முடியாது. தேவன் எந்த நோக்கத்தோடு உன்னை உண்டாக்கினாரோ, எதெல்லாம் குறித்து தேவன் உங்களிடத்தில் தீர்க்க தரிசனமாய் சொல்லியிருக்கிறாரோ, அதை அனைத்தும் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். தற்காலிகமாய் நிகழ்காலத்தில் நடந்து கொண்டிருக்கிற எல்லா எதிர்மாறான சூழ்நிலை உன்னை தடுத்து நிறுத்தவே முடியாது. You are an unstoppable believer in Christ. தடுத்து நிறுத்தப்பட முடியாத ஒரு விசுவாசியாய் இருக்கிறாய். உன்னை எந்த சக்தியும், உன்னை எந்த பிசாசும், உன்னை எந்த சூனியமும், உன்னை எந்த பூஜ்யமும், உன்னை எந்த பூலோக பிசாசும் தொடவே முடியாது. காரணம், தேவன் நீ உருவாக்கப்படும் முன்னையே அவர் சொல்லிட்டார், நீ தேசங்களுக்கு தீர்க்கதரிசியாய் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறாய். நான் உன்னை கட்டளையிட்டேன். If I command, it will stand.
நான் கட்டளிட்டால் அது நிலையில் இருக்கும். என் வார்த்தையை மீறி எந்த சக்தியும் கிரியை செய்ய முடியாது. நீ பிழைப்பது என் வார்த்தையினால், நீ நடப்பது என் வார்த்தையினால், நீ சுகமாய் வாழ்வது என் வார்த்தையினால். உன் மீது ஒரு வார்த்தையை பேசினதுனால உன் நிகழ்காலத்தில் என்ன நடந்தாலும் அதை குறித்து நீ கவலைப்படாதே, அதை நான் பார்த்துக் கொள்வேன். எனக்குள் நீர் விசுவாசம் உள்ளவனாய் இரு. Good God Almighty. போதுமான அளவுக்கு பயிற்சி இல்லாத, போதுமான அளவுக்கு படிப்பில்லாத தாவீதை தேவன் அபிஷேகம் பண்ணினார். ஒருவேளை நீங்கள் யோசிக்கலாம், போதுமான படிப்பு எனக்கு இல்லை, போதுமான பயிற்சி எனக்கு இல்லை. நான் சொல்கிறேன், இந்த இடத்துல நிற்பதற்கு எனக்கு தகுதியே கிடையாதுங்க. ஏனென்றால் இறையியலுக்கு ஏற்ற போதனை எனக்கு கிடையாதுங்க. போதுமான அளவுக்கு நான் படிக்கவில்லை, போதுமான அளவுக்கு நான் பயிற்சிக்கப்படவில்லை. ஆனால் கர்த்தருடைய அபிஷேகம் வாழ்க்கை இருக்கிறது. ஹல்லேலூயா. இன்றைக்கு தேசங்களுக்கு நான் போவதற்கு காரணம் என்னுடைய புத்தியோ, என்னுடைய அறிவுத்திறனோ, என்னுடைய திறமையோ, என்னுடைய தாளந்து அல்ல, தேவனுடைய அழைப்பு. தேசங்கள் இன்றைக்கு திறந்திருக்கிறதுக்கு காரணம் நான் அல்லங்க, தேவன் எனக்குள் வைத்திருக்கிற அபிஷேகம். அவருக்கு சகல துதி கன மகிமை அவர் ஒருவருக்கே. என்னால் ஒன்றும் செய்ய முடியாது, ஒருத்தருக்கு நான் ஜெபிக்கவும் முடியாதுங்க. ஆனால் கர்த்தர் கிருபை கொடுத்திருக்கிறார், கர்த்தர் கிருபை கொடுத்திருக்கிறார். கண்ணுக்கு கண்ணாய் பார்த்து நான் பேசுகிற ஆள் கிடையாது. ஒருத்தருக்கு ஒருத்தர் என்னுடைய நண்பர்களை தவிர ஒரு அந்நிய மனுஷனை கண்ணுக்கு கண்ணாய் பார்த்து நான் பேச முடியாதுங்க. அந்த அளவுக்கு பயந்த சுவாபம் உள்ளவன், அந்த அளவுக்கு பேசக்கூடிய தைரியம் இல்லாதவன். சண்டை போட சொன்னா சூப்பரா போடுவேன், அது எனக்கு தெரியும், பின்னி எடுத்துடலாம். ஆனால் பேச சொன்ன வராதுங்க. ஆனால் கர்த்தர் ஆயத்தம் இல்லாத நேரத்தில் 250 பேர் மத்தியில், அதாவது சென்னையில் பிரசித்தி பெற்ற பிரசங்கிமார்களில் 3வது நம்பரை அவர் உட்கார்ந்து கொண்டு கர்த்தர் என்னை பேச வைத்தார். அந்த நாள் முதற்கொண்டு கர்த்தர் சொன்னார், இந்த ஊழியத்திற்காக பேசுகிறதுக்கு உன் நாவை நான் அபிஷேகம் பண்ணியிருக்கிறேன். மிக தாழ்மையோடு சொல்கிறேன், இந்த காலை ஆராதனையில் நைஜீரியா தேசத்திலிருந்து ஒரு சகோதரன் வந்தார். அவர் சொன்னார், நான் பல தேசங்களுக்கு போயிருக்கிறேன், பல சபைகளை ஸ்தாபித்திருக்கிறேன், இந்தியா ஃபுல்லாக நான் பல சபைகளை ஸ்தாபித்திருக்கிறேன். 4 ஆண்டு காலமாக நான் மும்பையில் இருந்திருக்கிறேன். இப்பொழுது நாங்கள் வேலூருக்கு வந்திருக்கிறோம். என்னுடைய மனைவி ஒரு தமிழ் பெண், அவளை தான் நான் திருமணம் செய்து கொண்டிருக்கிறேன். உன்னை பார்த்து நான் கேட்கிறேன், இப்படிப்பட்ட வார்த்தையை பேசுகிற எந்த இடத்துல நீ எப்படி இருக்கிற? நான் பல ஊழியக்காரர்களை சந்தித்திருக்கிறேன், பல ஊழியக்காரர்களை பேசியிருக்கிறேன், பிரபலமான ஊழியக்காரர்களை பேசியிருக்கிறேன். இந்த ஆழங்களுக்குள் நான் இதை வரைக்கும் கேட்டதிலேயே நீ எப்படி இந்த இடத்துல இருக்கிற, நீ என்ன பண்ணி கொண்டிருக்கிற? கர்த்தருடைய சித்தத்தினால் நான் இங்கே இருக்கிறேன். நான் நடமாடும் தேவனுடைய சித்தம், என்னுடைய ஆற்றல் அல்லங்க, அவர் மட்டுமே. பவுல் சொன்ன வனமாய் நானும் சொல்கிறேன், கர்த்தருடைய கிருபையினால் மட்டுமே நான் நிர்மூலமாகாமல் இருக்கிறேன். பிரியமானவர்களே, எனக்குள் எந்த விதமான ஆற்றலோ திறமையோ கிடையாதுங்க. எனக்கும் ஊழியத்திற்கும் பேசக்கூடிய அந்த ஆற்றலுக்கும் சம்பந்தமே இல்லை. ஆனால் கர்த்தர் அபிஷேகம் கொடுப்பாரானால் வல்லமையாய் அவர் பயன்படுத்துவார். பேசுகிறவர் அவர், இந்த நிமிஷத்தில் கூட பேசுகிற அவர் மட்டுமேங்க. தமிழ்ல சுத்தமா வராதுங்க. எத்தனையோ நாட்கள் நான் அழுதிருக்கிறேன். தமிழ் மக்கள் பேசணும்னு ஆசைப்படுவாங்க, அதற்கும் பேசுறதுக்கும் ஒரு டிரான்ஸ்லேட்டர் பக்கத்தில் வச்சுட்டு இருப்பேன். கிராம ஊழியங்களுக்கு செல்லும் போது இங்கிலீஷ்ல பேசுற தமிழர்கள் பயப்படுவாங்க ஜனங்க. ஓ, இவர் பெரிய துறை போல இருக்கு, கிட்டே வர மாட்டாங்க. மொழியாக்கம் பண்ண அந்த சகோதரன் இடத்துல போயிட்டு எங்களுக்கு ஜெபம் பண்ணுங்க, அவர்கிட்ட எல்லாம் ஒரு இங்கிலீஷ். அவரு உண்மை நான் சொல்றேங்க, கண்ணீரோடு நான் வீட்டுக்கு வந்திருக்கிறேன். என்ன ஆண்டவரே இந்த இடத்திற்கு அனுப்பியிருக்கிறீர், எனக்கு அந்த தமிழ் வரலையே, பேச வரலையே.
பாஷைகளின் தேவன் ஏற்ற காலத்தில் தமிழை பேசும்படியாக தேவன் கிருபை கொடுத்தார். நான் சொல்கிறேன், என் ஆங்கில தாய்மொழியை விட தமிழில் பேசுவது எனக்கு மிக மிக விருப்பம். காரணம், தேவன் படிப்பறிவில்லாத பயிற்சி இல்லாத மனுஷன் மீது அபிஷேகத்தை கொடுத்தபடினான். ஆகவேதான் தாவீதை குறித்து நான் பேசும்போது நான் அதிகமாக உணர்ச்சி வசப்படுகிறேன். காரணம், அவரோடு என்னை ரிலேட் பண்ண முடியுதுங்க, சம்பந்தப்படுத்தி பேச முடியுது. ஏனென்றால் அவருக்கும் எனக்கும் அநேக காரியங்கள் ஒன்றாக இருக்கிறது. அவர் எப்படி அதிகமாய் படிக்கவில்லையோ, அதிகமாக அவருக்கு பயிற்சி இல்லையோ, ஆனால் தேவனுடைய அபிஷேகம் அவர் மீது இருந்ததுங்க. ஈசாயின் புறக்கணிக்கப்பட்ட மகனாய் உலகத்திற்கு காணப்பட்டான், ஆனால் தேவன் அவரை அபிஷேகித்தார். அதுவும் கவனிங்க, ஒரு ஆசீர்வாதமா இருக்க தேவன் அவரை அபிஷேகிக்கவில்லை, ராஜாவா இருக்க தேவன் அவரை அபிஷேகம் பண்ணினார். Come on, talk to me. 7 மகன்கள், வாட்டு சாட்டமானவர்கள், பிரசித்தி பெற்றவர்கள், ராணுவ வீரர்கள், தகப்பனால் பெருமையா பேசப்பட்டவர்கள். தகப்பனுடைய இருதயமே அந்த 7 மக்களுக்குள்ள லைனா நிக்க வச்சிட்டாரு. சாமுவேலும் தவறு பண்ணார். முதல் மகன் வந்த உடனே இவர் தான் ராஜா, ராஜா மாதிரி பார்க்க தெரிகிறது. வாட்ட சாட்டமா இருக்கிறார் மனுஷன், தோற்றம் சூப்பரு, முடி சூப்பரு, மார்பு 46, இடுப்பு 32, தசைகள் ஃபுட்பால் மாதிரி இருக்குது. மனுஷன் நடந்தனா இடமே அதிருது. இவர் தான் ராஜா. கர்த்தர் சொன்னா, நான் உன்னை போல இல்லை, நான் தோற்றத்தை பார்க்கிறேன், நான் முகத்தை பார்க்கிறவர் அல்ல, நான் இருதயத்தை பார்க்கிறேன். இந்த 7 பேரும் கிடையாதுங்க. ஆண்டவரே, தகப்பனுடைய பெருமை, தகப்பனுடைய பெருமை என் பெருமை கிடையாது, இவங்களெல்லாம் வெறுமை. எனக்கு இவர்கள் வெறுமை. தகப்பனுக்கு பெருமையா இருக்கலாம், எனக்கு வெறுமை. ஈசா ஏதோ ஒரு தப்பு நடந்திருக்குது. இந்த 7 பிள்ளைங்களும் இல்லை ஆண்டவர் சொல்லிட்டார். கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்க. சாமுவேல், நீங்க ஏதோ அவசரப்பட்ட முடிவு எடுக்கிறீங்க. கர்த்தர்கிட்ட திருப்பி கேளுங்க. திருப்பி கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. 7 பேரும் கிடையாதுன்ட்டார். மூத்தவங்க அவர் சுத்தமாக கிடையாதுன்ட்டார். தன் மகனை பார்த்து, சாமுவேலுக்கு வயசாச்சு போல இருக்கு, வேற ஏதாவது மகன் இருக்கிறாங்களா? ஒரு பையன் இருக்கிறான், ஆனா நிச்சயம் அவன் கிடையாது. அவன் ஒன்றுக்கு உதவான், அவன் ஆட்டு மேய்க்கிறான். அவன் வரவேற்க நான் உட்கார மாட்டான், அவனை வர சொல்லு. தீர்க்கதரிசி ஐயா, அவன் ஆட்டு மேய்க்கிறவன், அவன் வந்தானா நாத்தம் அடிக்கும், அந்த நாத்தத்தை நீங்க தாங்க மாட்டீங்க. நிச்சயமா கர்த்தர் அவரை தெரிந்து கொள்ளவே முடியாது, ஏன்னா நாங்களே தெரிந்து கொள்ளலையே. அவன் வர வரைக்கும் நான் உட்கார மாட்டேங்க. வந்தான், தூரத்தில் வரும்போது என்னுடைய இருதயத்திற்கு ஏற்றவன் இவன் தான். அபிஷேகம் என்ன எடுத்து சீக்கிரமா அவனை அபிஷேகம் பண்ணுங்க. எல்லோருடைய கண்கள் அவர்களுடைய கண்ணிலிருந்து அவளுடைய கண்கள் விழத்தக்கதாய் அவர்கள் முன்பாக யாரை புறக்கணித்தார்களோ, யாரை நிராகரித்தார்களோ, யாரை பரிகாசம் பண்ணினார்களோ, யாரை குறித்து இழிவாய் பேசினாரோ, அதே மனுஷன் அவர்களுக்கு முன்பாக வருங்கால இஸ்ரவேலின் ராஜாவாய் நியமிக்கப்பட்டவர். ஹலோ, அவருக்கு ராஜரீக வஸ்திரங்கள் கிடையாதுங்க, அவருக்கு ராஜரீக ரத்தம் கிடையாதுங்க. அவர் ஒரு அரண்மனையில் வேலை செய்ததும் கிடையாது, பயிற்சிவித்ததும் கிடையாது, அவருக்கு ராஜரீக ரத்தமும் கிடையாது. ஆனால் கர்த்தர் சொல்கிறார், இவர்தான் அடுத்த ராஜா. நான் சொல்கிறேன், கிறிஸ்துவுக்குள் நீங்கள் அனைவரும் ராஜாக்களும் ராணிகளுமாய் இருக்கிறீர். உங்களுடைய அந்தஸ்தல்ல, ஒருவேளை உங்களுக்குள் ராஜரீக ரத்தம் இருக்காது, ஒருவேளை ராஜரீக பாரம்பரியம் இருக்காது, ஒருவேளை ராஜரீக படிப்பு இருக்காது, ராஜரீகமான எல்லா காரியங்களும் இருக்காது. ஆனால் கர்த்தர் சொல்கிறார், நீ என்னுடையவன், நான் அபிஷேகம் பண்ணுதலால நீ ராஜா. பேச தெரியாது ஆனால் நீ ராஜா, பழக தெரியாது ஆனால் நீ ராஜா, யுத்தம் தெரியாமல் இருக்கலாம் ஆனால் நீ ராஜா. நான் உன்னை அபிஷேகித்திருக்கிறேன்.
When the anointing sits on you, you can do the impossible. முடியாததை முடியுமுங்க. எதை உங்களால் செய்ய முடியாததோ அதை செய்ய வைப்பார் அபிஷேகம். தமிழில் பேசுவது எனக்கு கூடாத காரியம், impossible. ஆனால் அபிஷேகம் பேச வைக்கிறது. இனியும் பேசுவேன். அபிஷேகம். Good God Almighty. அவரை அபிஷேகம் பண்ணினப்போ நீ வெறும் ஒரு ஆசீர்வாதமா இருப்பாய் என்று சொல்லவில்லை, நீ ராஜாவாய் இருக்க போகிறாய். எங்கேயாவது இந்த மாதிரி ஒரு செய்தி கேட்டிருக்கிறீங்களா? ஒரு மேய்ப்பன், ஆடு மேய்க்கிறவன், ஆடு மேய்க்கிறவனை பார்த்து நீதான் இஸ்ரவேலின் ராஜா என்று சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு வேறு எங்கேயாவது உலகத்தில் சரித்திரத்தில் பார்த்துருக்கிறீங்களா? 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 கொஞ்சம் பதில் சொல்லுங்க. கர்த்தர் ஒருவரால் மட்டும் அதை செய்ய முடியும். மேய்ப்பனாய் ராஜாவாக்கக்கூடிய தன்மை தேவனுக்கு மட்டுமே இருக்குதுங்க. அவளுக்கு ராஜரீக அந்த வம்ச வரலாறு கிடையாது. அவன் ஒரு சாதாரண மேய்ப்பன், அவன் ஒன்றுக்கும் உதவாதவன். ஆனால் தேவன் சொல்கிறார், இவனை தான் நான் ராஜாவாக்க போகிறேன். ஆமென். கவனிங்க, தேவன் உங்களை ஆசீர்வதிக்க ஆயத்தம் ஆவாரானால் உங்களை எவனுமே சபிக்க முடியாது. When God gets ready to bless you, nobody can curse you. Write that down somewhere. When God gets ready to bless you, nobody can curse you. தேவன் உன்னை ஆசீர்வதிக்க ஆயத்தமாகும் போது எவனுமே உன்னை சபிக்க முடியாது. சபித்தாலும் பலிக்காது. அவன் ஆயிரக்கணக்கான வார்த்தைகளை கொட்டி உங்களை சபிக்கலாம், ஆனால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். ஆமென். தேவன் உங்களை ஆசீர்வதிக்க தீர்மானிக்கும் போது எந்த சக்தி உங்களை தடை பண்ண முடியாதுங்க. தேவன் உங்களை உயர்த்த அவர் தயாராக இருப்பாரானால், ஆயத்தமாக இருப்பாரானால், உங்களை எவனுமே கீழே இருக்க முடியாது. பேசலாம், உங்களை குறித்து இழிவாய் பேசலாம், உங்களை குறித்து மட்டமாய் பேசலாம், உங்களை குறித்த பலவிதமான காரியங்களை பேசினாலும் நீங்கள் முன்னேறிட்டே போயிருப்பீங்க. ஹலோ, இருக்கிறீங்களா? உங்களை குறித்து அவர்கள் எவ்வளவு வேணுமாய் பேசட்டும், கர்த்தர் இன்னும் உயர்த்துவார். பேச 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 நீங்கள் இன்னும் உயர்ந்து கொண்டே இருப்பீர்கள். Nobody can talk you out of your blessing when God has already spoken you into his blessing. அவருடைய ஆசீர்வாதத்திற்குள் தேவன் உங்களை பேசின பிறகு அந்த ஆசீர்வாதத்துக்கு வெளியே உங்களை யாரும் ஏற்றவும் முடியாது. அதனால மற்றவர்கள் என்னை குறித்து பேசும்போது நான் அதனால குறித்து வருத்தமும் பட்டதும் கிடையாது, தூக்கத்தை எழுதுனதும் கிடையாது. ஏன்? அவங்க என்னை பேசுவதற்கு முன்பாக அவர் ஆசீர்வாதத்திற்குள் என்னை பேசி விட்டார். ஆனால் கவனிங்க, ராஜாவாய் அபிஷேகம் பண்ணப்பட்டார். ஆனால் ஒரு பிரச்சனை இருக்குது. ஈசா ஒரு விவசாயியா இருக்கிறதுனால தாவீது எங்க காணப்பட்டார்? நிலத்தில் காணப்பட்டார், மலைப்பகுதிகளில் நிலங்களில் காணப்பட்டார். பிரச்சனை என்னன்னா, ஈசா என் மகனாய் இருக்கிறதுனால, ஈசா ஒரு விவசாயம் இருக்கிறதுனால, இவனோ அரண்மனையில் இருப்பதற்கு பதிலாக வயலில் இருக்கிறான். பிரச்சனை என்னன்னா, இங்கிருந்து இதற்குள் இவனை எப்படி கொண்டு வருவது? நிலத்திலிருந்து அரண்மனைக்குள் எப்படி இவனை கொண்டு வருவது? சபையினுடைய பிரச்சனை இதுதான். சபையை இன்றைக்கு பார்க்கும்போது அவர்கள் யோசிக்கிற காரியம், ஆலோசிக்கிற காரியம், இந்த இடத்திலிருந்து, வெளியிலிருந்து, வயலிலிருந்து, நிலத்திலிருந்து தேவன் வைத்திருக்கிற இந்த சரியான இடத்திற்குள் நான் எப்படி வருவது? ஆகவே பலவிதமான மக்கள் பலவிதமான தந்திரங்களை பயன்படுத்தி எல்லா மக்களை தந்திரமாய் கையாண்டு அந்த சரியான இடத்திற்குள் போக வேண்டும் என்று முயற்சிக்கிறார்கள். ஆனால் தேவன் உங்களை ஒரு இடத்திற்குள் கொண்டு வர வேண்டும் என்றால் அவர் பேசினால் போதும்.
அதாவது இந்த இடத்திலிருந்து தேவன் நியமித்த இடத்திற்குள் நீ வரவேண்டிய முயற்சிகள் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர் அழைத்தால் அந்த வார்த்தை அங்கிருந்து உங்களை தூக்கி கொண்டு நேராக அரண்மனைக்குள் நிலைநிறுத்துவார். His word will carry you from your impossibility to his divinity. உங்களுடைய சாத்தியமற்ற சூழ்நிலையிலிருந்து அவருடைய தெய்வீக தன்மைக்குள் வார்த்தை தூக்கி நிலைநிறுத்தும். தேவன் உங்களை ஒரு இடத்திற்கு அழைக்கும் போது ஒருவேளை வண்ணாந்திரத்தினுடைய பின்பகுதியில் இருக்கலாம். ஆனால் தேவன் அழைத்தால் உங்களுடைய பின்னிலிருந்து உங்களுடைய முன்னணிக்குள் தேவன் கொண்டு வருவார். ஹல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, என்னுடைய பின்னணியிலிருந்து தேவன் என்னை முன்னணிக்குள், முன்னிலைக்குள், தெய்வீக இடத்திற்குள், சரியான இடத்திற்குள், மகத்துவத்திற்குள் என்னை அழைத்திருக்கிறார். தேவன் ஒரு வார்த்தை சொல்லுவானால் நான் சொல்கிறேன், உங்களுடைய பின்னணியிலிருந்து கர்த்தர் உங்களை முன்னணிக்குள் கொண்டு வருவார். ஆமென். ஆகவே நான் சொல்கிறேன், நீங்க எந்த ஒரு மனுஷனோட ஒத்தாசையோ வேற எந்த ஒரு காரியத்தை செய்து முன்னேற வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க உங்களுடைய பிசினஸ் காசை வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்களையே நீங்க ப்ரமோட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. காரணம், கர்த்தர் உங்களை ப்ரமோட் பண்ணுவாருங்க. ஆமென். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, என்னுடைய ப்ரமோஷன் நிச்சயம். இன்னொருத்தரை பார்த்து சொல்லுங்க, என்னுடைய ப்ரமோஷன் நிச்சயம். ஏனென்றால் என்னை ப்ரமோட் பண்ண நான் முயற்சிக்கவில்லை, அவரே ப்ரமோஷனுக்குள் என்னை அழைக்கிறார். Don't give your business cards anywhere. Stop promoting yourself. உங்களை நீங்க உயர்த்த நினைக்காதீர்கள், காத்திருங்கள். தாவீது ராஜா ஆகணும் நான் ஒரு ஆசைப்பட்டதே கிடையாது. ஆனால் செய்த வேலையை உண்மையாய் செய்தார். தகப்பன் பாராட்டவில்லைனாலும் அந்த வேலையை உத்தமமாக செய்தார். சகோதரர்கள் அவனை பாராட்டாமல் இருந்த பொழுதிலும் உண்மையாய் வேலை செய்து கொண்டிருந்தார். ஆடுகளை மேய்த்தவன் உண்மையாக அதை செய்ததுனால பரலோகத்திலிருந்து கண்ட தேவன் அவர் மீது அபிஷேகத்தை கொடுத்தார். நான் சொல்கிறேன், நீங்கள் சரியான மக்களை அறிந்தால் நாம் முன்னேற்றம் அடையலாம். சரியான உடைகளை உடுத்தினால் நான் முன்னேற்றம் அடைய முடியலாம். சரியான சூட்டு போட்டால் சரியான இடத்திற்கு வர முடியும். நான் சொல்கிறேன், சூட்டை போட்டால் கூட இடம் வர முடியாதுங்க. நான் என் சூட்டுனால இங்கே நிற்கலைங்க, அவருடைய அபிஷேகத்தினால் நிற்கிறேன். கோட் சூட் போட்ட ஆயிரக்கணக்கான மக்கள் உலகத்தில் இருக்கிறார்கள். பிரசித்தி பெற்ற மக்கள் உலகத்தில் இருக்கிறார்கள். ஆனால் தேவன் இந்த இடத்திற்கு என்னை தெரிந்து கொண்டார். அதற்கு நான் தகுதி இல்லாதவன். ஆனால் என் தேவன் என் தாயின் கருவில் நான் உருவாக்கும் முன்னே என்னை அழைத்து என்னை இதற்கென்று பிரித்து இந்த ஊழியத்தை செய்யக்கூடிய ஒரு மேய்ப்பனாய் கட்டளிட்டதுனால நான் இந்த வேலையை செய்து கொண்டிருக்கிறேன். கவனிங்க, தாவீதை மறைவிலிருந்து பிரபலத்திற்குள் வருவதற்கு தேவன் ஒரு தாக்குதலை அனுமதித்தார். எத்தனை பேருக்கு ப்ரமோஷன் வேணும்? நான் சொல்கிறேன், தாக்குதல் இல்லாமல் ப்ரமோஷன் வராது. அதான் பாஸ்டர் நான் தலை குஞ்சேன். ஏன்னா நீங்கள் அடுத்த பாயிண்ட் இதுக்கு வர போறீங்க எனக்கு தெரியும். அதனால தான் எனக்கு முன்பாக இருக்கிறவங்களுக்கு கீழே நான் போனேன். அதுவும் நீங்கள் பார்த்துட்டீங்க. உங்களுடைய ப்ரமோஷன் உங்களுடைய தாக்குதலின் மையத்தில் இருக்கிறது. Your promotion is in the center of your attack. When the attack comes, the promotion comes. Good God Almighty. தாக்குதல் வெறுக்கிறவர்கள், தாக்குதல் விரும்பாதவர்கள், நான் சொல்கிறேன், ப்ரமோஷன் ஒரு காலமும் உங்களிடத்தில் வராது. கர்த்தர் சொல்கிறார், அவனை மறைவிலிருந்து பிரபலத்திற்குள் கொண்டு வந்தது ஒரு தாக்குதல். அதாவது விருத்த சேதனம் செய்யாத ஒரு பிலிஸ்தீனை கொண்டு, அவன் பேர் கோலியாத், அவனை கொண்டு, அவனுடைய தாக்குதலை கொண்டு தாவீதை மறைவிலிருந்து பிரபலத்திற்குள் கொண்டு வந்தார். கவனிங்க, watch this. When God shines his light on you, it produces
heat. தேவன் தம்முடைய வெளிச்சத்தை உங்கள் மீது பிரகாசிக்கும் பொழுது வெப்பம் உண்டாக்கப்படுகிறது. இப்போ இந்த லைட்டெல்லாம் என் மேலே இருக்குது. என்னுடைய சூட்டை திறந்து காட்டும், நீங்கள் புரிஞ்சுப்பீங்க எந்த அளவுக்கு இது வெப்பம் அடிச்சுட்டு கொண்டு இருக்குதுங்க. உங்களுக்கு தான் ஏசி, எனக்கு ஒன்றும் கிடைக்கல. பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும். கவனிங்க, யார் மீது தேவன் வெளிச்சத்தை அடிக்கிறாரோ, பிரகாசிக்க பண்றாரோ, அவர்கள் அந்த உஷ்ணத்தை, வெப்பத்தை உணர்வார்கள். Watch this, write this down. You cannot have, I'll say it in English first. You can't have more light if you can't handle more heat. அதிகமான உஷ்ணத்தை, வெப்பத்தை உங்களால் சமாளிக்க கையாள முடியவில்லை என்றால் அதிகமான வெளிச்சத்தை உங்களால் பெறவே முடியாது. மக்கள் கேட்கிறார், ஆண்டவரே அதிகமான வல்லமை தாங்க, அதிகமான அபிஷேகத்தை தாங்க, அதிகமான வெளிப்பாடுகளை கொடுங்க. கொடுப்பார். ஆனால் அதை கொடுப்பதற்கு முன்பாக அதனுடைய தாக்குதலினுடைய உஷ்ணத்தை, தாக்குதலினுடைய வெப்பத்தை உங்களால் சமாளிக்க முடியுமா, கையாள முடியுமா? ஏனென்றால் எந்த அளவுக்கு நீங்கள் உஷ்ணத்தை தாங்குகிறீர்களோ, கையாளுகிறீர்களோ, அந்த அளவுக்கு கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் அவருடைய வெளிச்சத்தின் பிரகாசத்தை கட்டவிழ்ப்பான். கவனிங்க, கோலியாத்தினுடைய தாக்குதலிலிருந்து வந்த உஷ்ணமும் வெப்பமும் தான் சவுல் காணக்கூடிய, தாவீதை கண்டு கொள்ளக்கூடிய வெளிச்சமாய் மாறியது. மீண்டுமாய் சொல்கிறேன், கோலியாத்தினுடைய தாக்குதலிலிருந்து வந்த உஷ்ணம், வந்த வெப்பம்தான் தாவீதுக்கு வெளிச்சமாய் மாறியது. அவனுடைய தாக்குதலின் உஷ்ணம் இவனுக்கு வெளிச்சமாய் மாறி, வெளிச்சம் வந்த போது இவனுடைய யாருடைய குமாரன், இவன் எப்படி இப்படியெல்லாம் பேசுகிறான், நானே இப்படி பேசலையே, தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ராஜாவாகிய நானே இப்படிப்பட்ட ஒரு வெளிப்பாடு, இப்படிப்பட்ட ஒரு தைரியம், இப்படிப்பட்ட ஒரு திடநம்பிக்கை இல்லாதவனா இருக்கிறேன், இவன் மட்டும் எங்கிருந்து வந்தா? வெளிச்சம் அடிக்கும் போது எல்லாருடைய கண்களுக்கு நீங்கள் தென்படுவீர்கள். காரணம், உஷ்ணத்தை கையாளுகிறவர்கள் காணப்படுவார்கள், கண்டு கொள்ளப்படுவார்கள். Whoever knows how to handle heat, they will be noticed by the world. உலகம் உங்களை கண்டுகொள்ளும். நான் கேட்கிற கேள்வி, தாக்குதல் வரும்போது அந்த உஷ்ணத்தை, அந்த வெப்பத்தை உங்களால் சமாளிக்க முடியுமா, கையாள முடியுமா? கையாண்டால் வெளிச்சம் அடிக்கும். வெளிச்சம் வந்தால் உலகமே உங்களை பார்த்து இது தேவனுடைய குமாரன் சொல்வார்கள். I feel the glory of God. கவனிங்க, இதை சொல்லி முடிக்கிறேன். தேவன் உங்களை உலகத்திற்கு ஒரு காட்சி பொருளாய் காண்பிக்க வேண்டும் என்று அவர் ஆயத்தம் ஆகிறாரோ, எந்த நேரத்தில் ஆயத்தம் ஆகிறாரோ அந்த நேரத்தில் உங்களை தாக்கக்கூடிய ஒருவரை அனுமதிக்கிறார். உலகத்திற்கு உங்களை காட்ட வேண்டும் என்று தேவன் ஆவல் கொண்டிருப்பார். ஆனால் எந்த நேரத்தில் உங்களை அவருடைய ஊழியக்காரன் என்று காட்ட வேண்டும் என்று அவர் விரும்புகிறாரோ அப்பொழுதெல்லாம் ஒரு எதிரி உன்னுடைய வாழ்க்கையில் தாக்குதல் செய்ய அனுமதிப்பார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியப்போ? பாஸ்டர், கர்த்தர் எங்களை காட்சியாக வைக்கட்டும், ஆனா எதிரி தாக்குதல் வேண்டாம். அப்போ நீங்க காட்சி பொருளா இருக்கவே முடியாது. யோபு 1ஆம் அதிகாரத்தில் சாத்தான் தேவ தூதர்கள் மத்தியில் கர்த்தருடைய பிரசன்னத்தில் நுழைந்தான். தேவன் அவனை பார்த்து நீ எங்கிருந்து வருகிறாய் என்று கேட்டபொழுது அவன் சொல்கிறான், நான் பூமி எங்கும் சுற்றி திரிந்து அங்கிருந்து வருகிறான். உடனடியாக தேவன் கேட்ட கேள்வி, என் தாசனாகிய யோபை நீ கவனம் கொண்டாயா? நீ கவனித்தாயோ? என் தாசனாகிய யோபை நீ கவனித்தாயோ? ஹலோ, உங்களை பார்த்து கேட்கிறேன், பிசாசானவன் உங்களை கவனித்திருக்கிறாரா? இல்லை பாஸ்டர், அதனால தான் நான் உழைஞ்சு போயிடுறேன். நான் சபைக்கு சைலண்ட்டாக போயிடுவேன். ஏன்னா நான் ஏற்கனவே பிசாசுக்கு ஒரு டீல் பண்ணிட்டேன்.
நீ என்னை தொந்தரவு பண்ணாத, நான் உன்னை தொந்தரவு பண்ண மாட்டேன். அவனும் டீலுன்ட்டான். அவன் கண்டிப்பா டீல்னு சொல்லுவான். ஆனா 2 வாரத்துல உன் பிள்ளைய வாரி போயிடுவான். டீலெல்லாம் உடச்சிடுவான். அவன்கிட்ட டீலெல்லாம் பேசவே முடியாதுங்க. கவனிங்க, என் தாசனாகிய யோபை யோபின் மேல், என் தாசனாகிய யோபின் மேல் வசனத்தின் பிரகாரமா வாசிக்கிறாங்க. கரெக்ட். அவன் மீது கவனம் வைத்தானோ அவனை போல் உத்தமமும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து. யார் சாட்சி கொடுக்கிறதுங்க? தேவன். தேவன் பெருமையாய் என் தாசனாகிய யோபை பார்த்தையாப்பா, அவனை போல ஒரு ஆளை பார்த்துருக்கிறியா? பார்க்கவே முடியாது. எவ்வளவு சந்தோஷமா காட்டுறார். எதற்காக காட்டினார்? பிசாசை தாக்குவான்ட்டு. தாக்கிட்டான். ஆனால் தாக்குனது நல்லது. காரணம், அவன் இழந்ததை காட்டிலும் இரட்டத்தனையாய் பெற்றுக்கொண்டான். தாக்குதலின் மத்தியில் தான் இன்னும் மேலான உயர்வு உங்களுக்கு காத்திருக்கிறது. So you gotta say, come on devil, attack me. கேட்கணும் நீங்க. வேண்டாம் பாஸ்டர், நீ உங்களை குறித்து எனக்கு தெரியாது, நான் கேட்குறேங்க. வேணும். உன்னால என்ன பண்ண முடியும்? தாக்கி பாருடா பிசாசே. தாக்குதல் செய். நீ தாக்கினால் எனக்கு ப்ரமோஷன் நிச்சயம். ஜீசஸ். எல்லாரும் சொல்லுங்க, எனக்கு ப்ரமோஷன் நிச்சயம். அடுத்த முறை தாக்குதல் பார்க்கும்போது முறுமுறுக்காதீங்க, முணுமுணுக்காதீங்க, குறை சொல்லாதீங்க, கர்த்தர் எங்க இருக்கிறாருன்னு கேள்வி கேட்காதீங்க. மாறாக உங்கள் அறைக்குள் சென்று கதவை பூட்டி நடனமாடுங்க. எத்தனை பேர் செய்வீங்க? கம் ஆன். கதவை சாத்தி கொண்டு குதூகலம் கொண்டாட்டுமே என் இயேசுவின் சன்னிதானத்தில். இந்த தாக்குதலுக்காய் நன்றி சொல்லுகிறேன், ஏனால் உயர்வு எனக்கு நிச்சயம். குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சந்நிதா. ஆடுங்க, பாடுங்க, சொல்லுங்க நன்றி பிசாசே, தேங்க்யூ வெரி மச். நீ கொடுத்த தாக்குதலுக்காய் நன்றி. ஏன்? இரட்டத்தனையாய் ஆசீர்வாதம் வருகிறது. Oh God, I feel the anointing. என் தாசனாகிய யோபின் மேல் கவனித்தாயோ, கவனம் செலுத்தினாயோ? கவனிங்க. சில பேர் யோசிக்கிறது, அதெல்லாம் வேண்டாம் பிரதர், தாக்குதல் வேணாம், ஆனா வல்லமை வேணும். நான் கேட்கிறேன், உங்களிடத்தில் வல்லமை இருக்கிறது என்று நீங்கள் எப்படி அறிந்து கொள்ள முடியும்? பிசாசை துரத்தக்கூடிய வல்லமை உங்களிடத்தில் இருக்குது என்று பிசாசை துரத்தவில்லை என்றால் எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? ஹலோ ஹலோ ஹலோ, கம் ஆன். பிசாசை துரத்தக்கூடிய வல்லமை எனக்கு வேணும்னு ஜெபம் பண்ணிருக்கிறீங்க. பிசாசை வந்து தாக்கும் போது, ஆண்டவரே நீங்க எங்க இருக்கிறீங்க, இந்த பிசாசை துரத்துங்க, தொல்லை கொடுக்கலாம் பிரதர், பாஸ்டரை கூப்பிடுங்க, வீட்டுக்கு வர சொல்லுங்க. ஆனால் இது மட்டும் நான் சொல்கிறேன், கவனிங்க. தேவனுடைய வல்லமை நீங்கள் காண்பிக்க வேண்டும் என்றால் தாக்குதல் இல்லாமல் எப்படி செய்ய முடியும்? அவன் தாக்கும் போது, அப்பால போ சாத்தான் என்று நான் சொல்லும் போது, அவன் எங்களை விட்டு ஓடி போகும்போது எனக்குள் தேவனுடைய அபிஷேகம் கிரியை செய்து கொண்டிருக்கிறது என்று தான் நான் அறிந்து கொள்ள முடியும். நான் பேசுகிறவன் அல்ல, செயல்படுகிறவன். என் வார்த்தை, நான் தேவனுடைய வார்த்தை பேசும்போது பிசாசு அதை கேட்டு ஓடுகிறான். என்ன பார்த்து அவன் ஓடல, நான் பேசின தேவனுடைய வார்த்தைக்கு அதிகாரம் இருக்கிறதுனால, அபிஷேகம் இருக்கிறதுனால என்னை விட்டு அவன் ஓடி போகிறான். யாக்கோபு 4:7 சொல்கிறது, பிசாசை எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது உங்களை விட்டு அவன் ஓடி போவான். ஆனால் நீங்கள் எதிர்க்காமல் அவன் ஓடி போனான்னு ஆசைப்பட்ட எப்படி நடக்கும்? தாக்குதல் இல்லாம வல்லமை நீங்கள் காட்ட முடியாது. எதிர்ப்பு இல்லாம உங்களுக்குள் இருக்கிற அபிஷேகத்தை நீங்கள் விளங்கிக் கொள்ளவே முடியாது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, எதிர்த்து நில்லுங்கள். இன்னொருத்தரை பார்த்து சொல்லுங்க, பிசாசை எதிர்த்து நில்லுங்கள்.
பிசாசை எதிர்த்து நின்றால் உங்களுக்குள் எந்த அளவுக்கு அபிஷேகமும் வல்லமை இருக்குது என்று நீங்கள் கண்டு கொள்வீர்கள். My brothers and sisters, let's stop talking about power and let's start showing power. வல்லமை குறித்து பேசுவதை நிறுத்திவிட்டு வல்லமையை காட்டுவோமாக. நீ அடுத்த முறை மற்றவர்களுக்கு ஜெபிக்கும் போது நான் சொல்கிறேன், பிசாசுகள் துரத்தப்படணும். பிசாசுகள் அந்த இடத்திற்குள் நீ போகும்போதே அந்த இடத்தை விட்டு ஓடணும். 1 கிலோமீட்டர் தொலைவில் நீங்கள் வண்டி ஓட்டி வரும்போது வரான்னு சொல்லிட்டு உங்களை விட்டு அந்த ஆளை ஆசாமையை விட்டு ஓடி போகணும் வெளியே. அவன் வர வரைக்கும் நான் காத்திருக்க மாட்டேன், நான் போயிட்டு வரேன் ஓடணும். அவன் ஓடுவானா? 1 கிலோமீட்டர் தொலைவில் நீங்கள் இருந்து கொண்டு போதே இங்கேருந்து ஓடுவான். காரணம், உங்களுடைய அபிஷேகம் அவனுக்கு எச்சரிக்கை கொடுக்கும். 1 கிலோமீட்டர் தூரத்தில் அந்த அபிஷேகத்தை அவனால் உணர முடியுது என்றால் நெருங்கி வந்தால் அவனுக்கு என்ன ஆகும் உங்களுக்கே தெரியும். ஆனால் உயர்வு வேண்டும் என்றால் தாக்குதல் வருவதை தடை பண்ணாதீர்கள். ஏனென்றால் அந்த தாக்குதலோடு உன் பதவி உயர்வு வந்து கொண்டிருக்கிறது. Along with the attack comes your promotion. Amen. இன்னும் அந்த சப்ஜெக்டுக்கு வரல, நீங்கள் யோசிக்கிறீங்க. 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரத்தில் வருவதற்கு முன்பாக 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்திலிருந்து 30ஆம் அதிகாரம் வரைக்கும் தாவீது என்னெல்லாம் கடந்து சென்றார். அவர் ஒரே சமயத்தில் பேசப்பட்ட மாத்திரத்தில் அவன் அடுத்த செகண்டில் ராஜாவாக ஆகலை. ஒரு நாளில் அபிஷேகம் பண்ணப்பட்டால் பல ஆண்டுகளுக்கு பிறகுதான் ராஜாவாய் மாறினார். ஆகவே நான் சொல்கிறேன், இந்த விவரங்கள் நீங்கள் அறிந்து கொண்டாலுடைய சகலத்தையும் திருப்பிக் கொள்ளக்கூடிய நேரம் இது என்று நீங்கள் அறிந்து கொள்ளவே முடியாது. முதலாவது எப்படி அந்த நிலைக்குள் நான் வர முடியும் என்று அறிந்து கொள்ள வேண்டும். முதலாவது, தேவன் புறக்கணித்ததை கர்த்தர் தெரிந்து கொள்கிறார். நிராகரிக்கப்பட்டதை கர்த்தர் அரவணைக்கிறார். வெறுக்கப்பட்டதை கர்த்தர் நேசிக்கிறார். சபிக்கப்பட்டதை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். நிர்மலமாக்கப்பட்டதை கர்த்தர் அபிஷேகம் பண்ணுகிறார். இதை உணர்ந்தால்தான் 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரத்திற்கு வந்து சத்ருவோடு போராடி உங்கள் ஜெயத்தை நீங்கள் பெற முடியும். ஆமென். ஹல்லேலூயா.